பக்திங்கிறது நல்ல ஈஸி ரூட். நமக்கு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு டெவலப் பண்ணோம்னா ஒரு அருமையான பக்தி படம் பண்ணலாம். அவ கட்டியிருந்த பட்டு சேலை எரியவில்லை, வச்சிருந்த மல்லிகை பூ ஆடவில்லை, பூசியிருந்த மஞ்சள் முகம் கலையவில்லை. ஒரே கும்பல் குலவ கிளவெல்லாம் அடிக்குது. மஞ்சம்மாள் தெய்வமா ஆயிட்டாடா, வந்தாடா தெய்வமா. அந்த அசுரர்களையும் அநியாயக்காரன் பழிவாங்க உங்க மஞ்சம்மாள் வந்தா. சம்பவங்களும் புராணங்களும் கதைகளும் நம்ம மண்ணில் நிறைய இருக்கு. அதில் நாம் இன்ஸ்பிரேட் பண்ணி படம் எடுக்கிறது தான். இனிமே உள்ள பக்தி படங்களை நீங்கள் ட்ரமாட்டிக்காக சாமி வேலோட வந்து இறங்குது பழைய படங்கள் மாதிரி பண்ணாமல் மனித ரூபத்தில் சாமி படங்கள் பண்ணால் கொஞ்சம் போகும் அப்படின்னு. மூக்குத்தி அம்மன்ல கிண்டல் கேலி பண்ணி சாமி படம் பண்ணாங்க. இது வந்து லைஃப்பில் நமக்கு ஒரு அங்கங்கே ஒரு உதவிகளை சாமி பண்ணிகிட்டு இருக்கோம். யார் மூலமோ பண்ணோம், யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா சாமியார். ப்ரோவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இயக்குனர் பாரதி கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். கண்ணாத்தாள், ராஜராஜேஸ்வரி போன்ற அம்மன் படங்களை இயக்கிய இவரிடம் ஆடி மாதத்தில் நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போ பக்தி படங்கள் நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலத்துல இருந்தே பக்தி படங்களுக்குன்னு ஒரு தனி விஷயம் தமிழ் சினிமாவில் இருக்கு. இப்போ இந்த ஜேர்னரில் நீங்கள் படம் பண்ணலாம், இந்த ஒரு விஷயம் எப்போதுலேருந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக் ஆச்சு சார்? ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், ப்ரெஸ்ஸில் இருந்தேன். முதல்ல வேற ஒரு படம் பண்ணுவோமே, ஒரு ஆக்ஷன் படம் பண்ணலாமேனு அருவாவேல் பண்ணேன். அந்த படம் எனக்கு ஓடலை. என்னடா ஓடாமல் போயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி இங்கே சென்னை நமக்கு சரிப்பட்டு வராது. நான் குற்றாலம் பக்கம் வில்லேஜுக்கு போயிட்டேன். செங்கோட்டைன்னு ஒரு தேட்டரில் அம்மன் ஒரு படம் ஓடிச்சு. கூட்டம் தேட்டரில் சீஸே கிடைக்கல. தேட்டர் மேனேஜர் கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தாலும், சார் வாசலில் நின்று பார்க்குறீங்களாண்ணா. ஏன்னா இவ்வளோ பெரிய 1000 பேர் உட்காந்துருக்க தேட்டரில் வாசல் நின்று என்னதான் இருக்குன்னு பார்ப்பேன்ட்டு நான் வாசல் நின்று பார்த்தேன். தேட்டருக்குள்ளே போகிறேன், ஒரே மல்லிகைப்பூவாக இருக்குது. தலையில் மல்லிகைப்பூ, நம்ம பின்னால் இருக்கும். ஒரு 800 லேடிஸ் தலையிலையும் மல்லிகைப்பூ இருக்குது. இந்த மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை, ஒரு ஆடி மாதம் மாதிரி ஒரு நாள், அது நல்ல நாள். அது இவ்வளோ லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்களே இந்த படத்துக்கு பார்க்க. படம் பார்த்தா அந்த எமோஷ்னலாக இருந்துச்சு. ரம்யா கிருஷ்ணன் அந்த ஊருக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் போடுறது. நீ ஆத்தா, நான் வாரது வரைக்கும் நீங்கள் இருப்பல ஆத்தா, நான் இருப்பேன், சத்தியம் பண்ண ஆத்தான சத்தியம் பண்ணி கொடுக்குறது, அவள் அம்மனாக இருக்கிறது, அதை இவள் பார்த்துட்டு கிணத்துக்குள்ளே போய் விடுறது, அப்பான்னு இருந்துச்சு. கப்புன்னு எனக்கு தோணுச்சு, பரவாயில்லையே இது நமக்கு ஈஸியான ரூட். பக்திங்கிறது ஒரு நல்ல ஈஸி ரூட். நமக்கு லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு டெவலப் பண்ணோம்னா ஒரு அருமையான பக்தி படம் பண்ணலாம். நிறைய என் லைஃப்பில் பக்திக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு. இப்போ நான் அந்த கலெக்ஷன் பண்ணும்போது கூட எனக்கு தெரியுது நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயங்கள். அப்போ எங்கள் ஊரில் ஒரு வில்லுப்பாட்டு பாடினாங்க. எல்லாம் தோத்துட்டு நம்ம உட்காந்துட்டு, சரி ஒரு கோயில் திருவிழா, ஏதோ ஒரு கோயில், எனக்கு அந்த கோயிலுக்கு எனக்கு சம்மந்தம் கூட இல்லை. உட்காப்போம் இந்த மாதிரி ஒருத்தன் ஏதோ ஒரு மேட்ரு வேணும் நமக்கு. சொரிமுத்தையனார் கதை, பட்டவராயன் கதை, இந்த மாதிரி கதைகள் ஓடும். ஏதோ ஒன்று பார்த்து எங்கேயோ ஒன்று நமக்கு ஸ்பார்க் ஆச்சுன்னா அதை அப்படி வேறு மாதிரி பண்ணலாமேன்ட்டு போகிறேன். அப்போது அங்கே ஒரு அம்மா வில்லு பாடுறாங்க. மாரியம்மான்னு ஒரு அம்மா, வல்லம் பக்கத்தில் இது ஒரு தென்காசி செங்கோட்டை. ஒரு மஞ்சம்மாள்னு ஒரு அம்மாவோட கதை பாடுறாங்க. அந்த அம்மாவுடைய கதை, அந்த ஊருக்குள்ளே ஏதோ ஒரு மஞ்சம்மாள்னு ஒரு சாமி இருக்கும். அந்த சாமிக்கு ஒரு கதை வச்சுருக்காங்க. ஊருக்கு சொல்ல மாட்டோம் தானே, சொல்ல மாட்டோம் ஊரில் எப்படி வந்தார், எங்கே வந்தார், எப்படி போனார், ஒரு கதை. மஞ்சம்மா சரி ஏதோ ஒரு அம்மா கதை போட்டோம். நான் அது வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். என்னை யாரும் கவனிக்கலை. சும்மா நம்ம அப்போ பெரிய ஃபேமஸ் கிடையாதுல்ல, ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அப்போது மஞ்சம்மாளுங்கிறது ஒரு வில்லேஜில் வாழ்கிற ஒரு சாதாரண ஒரு பிராமண குலத்து பொண்ணு. அதை ஒரு ஜமீன்தார் வந்து அந்த பொண்ணு மேலே ஆசைப்படுறான். அவன் ஆசைக்கு இணங்க மாட்டேன்றான். இப்போ கூட இருக்கவன் ஐடியா சொல்கிறான், கல்யாணம் பண்ணிடு, கல்யாணம் பண்ணால் இணங்கி தானே ஆகணும். அவன் போய் பொண்ணு கேட்பான். அவள் அப்பா கண்ணாத்தா வேண்டாம் அப்படின்ற, மஞ்சம்மாள் வேண்டாம் அப்படின்றான். வேண்டாம்ப்பா, ஜமீன்தார் குடும்பம் நமக்கு சரியாக வராதுன்றான். அவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது. அந்த காலத்திலே ஒரு 10,000 ரூபா கடன் இருக்குது. இந்த கடனை எப்படி அடைப்பீங்க? அப்போது அவர் சொல்கிறாரு, நீ கடனை நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலாம், நான் உசுரோடு இருக்க மாட்டேம்மா, நான் செத்துருவோம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ சாக போகிறாரு. அப்பா
என்னால் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னா நீ சாக வேண்டாம், நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஒரு அயோக்கியனுக்கு சம்மதிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறாங்க. அவனுக்கு ஒரே எய்ம், அதை அவளை அனுபவிக்கணும், அது ஒன்று தான். வச்சு வாழணுங்கிற ஐடியாலாம் கிடையாது. ஒரு நாள் புல்லட்டில் வருவான், வரும்போது பார்ப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். இவரோட ஒரு நாள் வாழணும்னு ஆசைப்படுவான். அது நடக்கலை, அதனால் கல்யாணம் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்வான், ஒரே டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போது அந்த அவங்களோட ஒரு மாமூல் ஜோசியர் வருவார், வந்து அரண்மனைக்கு ஒரு ஜோசியர் வருவார். வந்தாருன்னா அவங்க பையனுக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வருது, பண்ணுறீங்களா? இந்த லூசு போய் யாரோ ஒரு பூசாரி மோளை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, என்ன பெரிய கல்யாணம், ஆளை க்ளோஸ் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி அந்த குடும்பமே சேர்ந்து குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்க போகிறான் வான்னு கூப்பிட்டு போயிட்டு, அப்போ அவள் கர்ப்பஸ்திரியாக வேறு ஆகிட்டான், 3 மாதம் ஆகிட்டான். அவளை கொண்டு போய் பொங்கல் விடும்போது அவளை அடித்து கொண்டு தீய வச்சுருவாங்க. இது வரைக்கும் இந்த வில்லுப்பாட்டில் போயிட்டுருக்கு, புதுசாக இருக்கிற ஒரு மேட்ரு போயிட்டுருக்குன்னு பார்த்துட்டே இருக்கேன். அப்போது இன்னும் இந்த குடம் அடிக்கிறவன் கேட்குறான், அப்போது மஞ்சம்மா எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டாளா? நம்ம எமோஷனலாக பண்ணுறோம். அவ கட்டி இருந்த பட்டு சேலை எரியவில்லை, வச்சிருந்த மல்லிகை பூ ஆடவில்லை, பூசியிருந்த மஞ்சள் முகம் கலையவில்லை. ஒரே கும்பல் குலவ கிழவெல்லாம் அடிக்குது. மஞ்சம்மாள் தெய்வமா ஆயிட்டாடா, வந்தாடா தெய்வமா, அந்த அசுரர்களையும் அநியாயக்காரன் பழிவாங்க உங்க மஞ்சம்மாள் வந்தா. ஒவ்வொருத்தரையும் எப்படி எப்படிலாம் பழிவாங்கினா, நமக்குன்னு ஒரு படம் பண்ணி ஒரு படத்தை திரையில் சொல்வது பேர் தரையில் சொல்கிறாங்களேன்ட்டு அது ரொம்ப பாதிச்சுது. அதை பேஸாக எடுத்துக்கிட்டு தான் கண்ணாத்தாள் அப்படி இளையராஜாட்ட சொல்லும்போது, இளையராஜா அந்த எமோஷனல் பாட்டு, சூரியனை சுட்டரிக்க நெருப்பு இருக்கா டட்ட அந்த கண்ணாத்தாள் எரிஞ்சிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ சூரியனை சுட்டு விட நெருப்பு இருக்கா, ஆகாயத்தை ஆகாய பூகம்பத்தை தடுப்பதற்கு கை இருக்கா, கட்டியிருந்த பட்டு சேலை எரியவில்லை, வச்சிருந்த மல்லிகைப்பூ வாடவில்லை, பூசியிருந்த மஞ்ச முகம் கருகவில்லை. டன் இன்டர்வல். கண்ணாத்தாளை எரிச்சதுக்கப்புறம் சாம்பலுக்குள்ள வந்து கிளச்சி வெளியே வந்தால் இன்டர்வல். எப்படி இருக்கும் தேட்டரில்? குஷ்பு பாடுது வில்லில், ஃபஸ்ட் டைமாக ஒரு வில்லு பாட்டில் ஒரு பக்தி படம், ஆரம்பம், இன்டர்வல் வில்லுப்பாட்டு, கிளைமேக்ஸ் வில்லுப்பாட்டு. அப்போ கண்ணாத்தா எப்படி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். கண்ணாத்தாள் கதை கேட்ட, அக்கா மாறே வாழ்க, அண்ணன் மாறே வாழ்க, தம்பி மாறே வாழ்க, தங்கை மாறே வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, கண்ணாத்தாள் அருளால் எல்லோரும் எல்லாமும் வர வேண்டும். என்னென்னா அப்படி ஒரு சம்பவங்களும் புராணங்களும் கதைகளும் நம்ம மண்ணில் நிறைய இருக்குது. அதில் நாம் இன்ஸ்பிரேட் பண்ணி படம் எடுக்கிறது தான். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அதில் ஒரு சேனலில் நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். 1985 காலகட்டத்தில் நான் சென்னையில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கேன். இப்போ லிபர்ட்டி தேட்டர் பக்கத்தில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட். தண்ணி லாரிக்காரன் ஒரு ஆள் அடிச்சு போட்டான், அடிச்சுட்டு போயிட்டான். சென்னையில் ஏதாவது ஒரு கலவரம் நடந்தாலும் சரி, யாரையா போட்டு அடித்தாலும் சரி, சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, யாருமே பிடிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு திருநெல்வேலிக்காரனோ மதுரைக்காரனோ கோயம்புத்தூர்காரனோ எவனோ ஒருத்தன் ராமநாதக்காரன், அப்புறம் ஆள் மாதிரி சிவகங்கை, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் இருந்தால் தான் பிடிப்பாங்க. மெட்ராஸ்காரன் யாரும் பிடிக்க மாட்டாங்க. என்னடா அடிச்சுட்டு இருக்கா, வச்சான் விட்றா, விட்றான்னு சும்மா சவுண்டு கொடுப்பாங்க, கிட்ட போக மாட்டாங்க. அப்போது ஒரு ஆள் அடிபட்டு கிடக்கிறான், எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க, யாருமே அவர் கிட்ட போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த நாட்டோட சட்டமும் அதுக்கு சாதகமாக இல்லை. அந்த ஆள் ஒரு ஆள் போய் அவன் ரத்தத்தை எடுத்து கெட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போய் செத்து போயிட்டான்னா, இந்த சம்மந்தத்தை எவன் காப்பாற்ற போனான்னு அவனை கோர்ட்டில் கொண்டு நிப்பாட்டி நிறைய கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்கன்னு எல்லாத்துக்கும் பயம். அப்போ ஒரு கொத்தனார் வேலை பார்க்குற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிக்ஷாவில் வந்தாங்க. வந்தவங்க பார்த்தா என்ன அடி, ஐயோ என்ன இந்த ஆள் அடிப்பட்டுக்கிட்டாங்க, எல்லோரும் வேடிக்கை பாருங்க, இறங்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் தவறு கவலாம் எடுத்து தலையில் கெட்டி ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோ வர சொல்லி அந்த ஆட்டோவில் ஏற்றி ஆஸ்பத்திரி கொண்டு வந்தாங்க. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போடுறாங்க. அவர் ஒரு பெரிய டாக்டர், அடிப்பட்டவர் பெரிய டாக்டர். அவருக்கு எல்லாம் செக் பண்ணிட்டு ட்ரெஸ்லேருந்து பார்க்குறாங்க, விசிட்டிங் கார்டு பார்க்குறாங்க, டாக்டர் ஆர்த்தோன்னு போட்டிருக்கு. என்ன இது மணி, டாக்டர் மணி ஆர்த்தோன்னு போட்டிருக்கு பாருங்கள், சரி ஆப்ரேஷன் பண்ணிடலாம், டாக்டராக இருக்கனால இது நம்ம யாரும் பார்க்கலாம். உங்களுக்கு யார் மாறிங்கன்னா அடிபட்டு கிடந்தாருங்க, எனக்கு யாருன்னு தெரியாது, பாவமாக இருந்துச்சு, ரத்தம் போயிட்டு இருந்துச்சு, உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக நான் கூப்பிட்டு வந்தோம். சரிம்மா அவங்க அட்டை சொல்லி கொடுத்து நீங்கள் போக மாட்டாங்க. அவங்க டாக்டர் வந்து ஹோப் ஆகிட்டாங்க, சரி எப்படி ஒரு பெரிய பார்ட்டி வருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் கூட செட்டில் ஆகிடும், பார்த்துக்கலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தானே, அதனால் அவங்க சிவியர் நடவடிக்கையை எடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க.
சாயந்தரத்துக்குள்ள ஆப்ரேஷன் முடிஞ்சுது. இந்த அம்மா டாக்டரோட ஒய்ஃபு அன்னைக்கு கருமாரியம்மன் கோயிலில் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நோன்பு இருந்து சாமி கும்பிட்றாங்க. 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு லேண்ட்லைன் ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆஸ்பத்திரியில் காலையிலே அடிபட்டார், இப்போ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம், நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் வாங்க. விழுந்து அடித்து வந்து பார்க்குறாங்க, ஹஸ்பண்ட் பொழைச்சிட்டாரு. பொழைச்சா என்னங்க எப்படிங்க இது நடந்துச்சு, ஆச்சு பிடிச்சி அழுகுறாங்க. இல்லைம்மா ஒன்றும் பதட்டப்படாதீங்க, யார் கொண்டு வந்து சேர்த்தாங்க, ஒரு சாதாரண ஃபேமிலி தான் வந்து சேர்த்தாங்க, அவங்க பேர் கூட மேரின்னு சொன்னாங்க, லெட்ஜரில் அட்ரஸ் இருக்குது. நான் போய் ஷாக்காக பார்க்கணும், நான் போய் இவ்வளோ பெரிய காரியத்தை என் புருஷன் கூட வந்து சேர்த்துருக்காங்க, அவளை நான் தேங்க் பண்ணணும், கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் ஈவினிங்குள்ளே 8 மணிக்கு கண் முடிச்சுடுவா, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த அம்மா 5 மணிக்கு இந்த 6 மணிக்கு 6-7 மணிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இந்த அம்மா நைட்டோட நைட்டு அங்கே வந்துட்டாங்க. குப்பத்தில் அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்காங்க. யார் இவங்களை காப்பாற்றின அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 குழந்தைங்க. தேடி கீடி வந்து பார்த்தா இந்த மேரி யாருமா, மேரியா கொளுத்து வேலை பார்க்குறாள் அவ்வளோவா, அதான் கடைசி விடுமா. கதவை தட்டாங்க. இந்த அம்மா ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு தாயி, சாமி என்ன சாமி காலையில் நீங்கள் தான் அவரை காப்பாற்றினீங்களா? ஆமாம் சாமி, ரத்தத்தோடு கிடந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல, உடனே என் புருஷன் நானும் கட்டி ரத்தம் போடாமல் கட்டி அவருடைய துண்டை வச்சு கட்டி நாங்கள் கொண்டு சாமி, சாமி ஐயா படைச்சிக்கிட்டாங்களா? அப்படி மிரள்றா. உடனே நீங்கள் யார், உன் பேர் என்ன? மேரி. நீ மேரி இல்லை, நான் கும்பிடுற கருமாரி. நான் அங்கே இருக்கும்போது அந்த கருமாரியால் வர முடியலை, மேரியாவாக வந்திருக்கா. டக்குன்னு காலில் வந்துட்டாங்க. காலில் வந்து இந்த பிள்ளைங்க வந்துச்சு, யார் என் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு பெரிய செயின், ஒரு பெரிய டாலர் செயின். குழந்தைங்க கழுத்தில் இன்னொரு செயின் வந்து 2 கழுத்தில் போட்டு, நல்லா இருக்கணும், உனக்கு என்ன பிரச்சனை, படிப்புக்கு வேணாலும் சரி, இந்த பிள்ளைங்க வேணாலும் சரி, என்ன வந்து பாரு, உங்களுடைய விசிட்டிங் அடைஞ்சிச்சு. இந்த மாதிரி ஒரு எமோஷனல் பிளே இருக்கு இல்லையா நடந்த விஷயங்கள். அவன் அந்த கருமாரியம்மன் கோயிலில் இருக்கிறதுக்கும் இங்கே ஒரு காப்பாற்றப்பட நிகழ்ச்சியும் சரி, நம்ம பக்தன் இங்கே இருக்கா, புருஷன் அடிபட்டான், அவன் மாங்கல்ய பூஜை பண்ணிகிட்டு இருக்கா, இவளை காப்பாற்றணும்னு அங்கே ஒரு மேரி அனுப்பிச்சு காப்பாற்றுச்சு. இந்த மாதிரி சாமி படங்களில் ஒரு சீன்ஸு நிஜ வாழ்க்கை நடந்த இன்சிடென்ட்ஸு சம்பவங்கள் இருந்தால் கொஞ்சம் எமோஷனல் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு படம் எடுக்கும்போது அந்த தெய்வ உணர்வுன்னு ஒன்று இருக்குல்ல சார், உங்களுக்கே ஒரு வைப் இருக்கும்ல? அது வரும், அது இந்த உண்மை சம்பவங்களில் வரும். இப்போ உதாரணத்துக்கு துணைவன் ஒரு படம், மறக்க முடியாத ஒரு காட்சி ஒன்று உண்டு. ஏவியராஜனும் வி கோபாலகிருஷ்ணனும் ஒரு பிஸ்னஸ் பண்ணதுக்கு வி கோபாலகிருஷ்ணன் வருவார். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போகிறேன், 10 lakhs வேணும், 5 lakhs என்கிட்ட இருக்குது, நீங்கள் 5 lakhs சரியாக பாட்டாராக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு. கோயிலில் வச்சு நடக்கும், முருகன் கோயிலில் வச்சு நடக்கும், ஒரு திருச்செந்தூரில் கோயிலில் வச்சு நடக்கும். என்னப்பா 5 lakhs கேட்குறிய, சரி நான் தரேன்டா, நம்ம 2 ஸ்கூல் மேட்டாக இருந்து பழகிட்டோம், ஏய் எழுத்து எழுதிக்கலாம்டா, அப்புறம் நாளைக்கு வந்து எதாவது சொல்லக்கூடாதுன்னு வீக்கோ, ஏய் என்னடா பெரிய எழுத்து வேண்டியது, இந்த முருகனே சாட்சி, இதுக்கு மேலே பெரிய எழுத்து வேணுமா, 5 lakhs நான் தரேன்னு பேங்கில் ட்ராப் பண்ணி கொடுத்துருவார். 5 lakhs கொடுத்தா அப்போது ஒரு சுக்கு காப்பிக்காரன் ஒருத்தவன், காஃபி சுக்கு காஃபிட்டு கோயில் வாசலில் வச்சுப்பான். உடனே என்ன சாமி பண்ணுறீங்கம்மா, இந்த மாதிரி ஒரு 5 lakhs கேட்டாரியா. இந்த ஆளுக்கு வேவியராஜனுக்கும் அந்த சுக்காவிக்கும் பழக்கம், ஏன்னா அந்த வந்தால் காப்பி குடிப்பார், அவனுக்கு ஒரு 100 ரூபா கொடுப்பாரு, 50 ரூபா கொடுப்பாரு, கஷ்டப்படுறானேன்னு கொடுப்பாரு. சரி சாமி என்ன பண்ண போகிறீங்க, நான் 5 லட்ச ரூபா அவர் கொடுத்துட்டேன்ப்பா. சாமி எழுதி வாங்க சாமி, உலகம் தெரியாமல் இருக்கே சாமி, என்னப்பா எடுத்துருக்காங்க, என் ஃப்ரெண்டுப்பா, அதை விட முருகர் சாட்சி இருக்கார், முருகருக்கு மேலே சாட்சி என்னப்பா வேணும், இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் சாமி, காஃபி சுக்கு காஃபி போயிடுவான். இவன் பெரிய லெவலுக்கு வந்துடுவான். யார், இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வி கோபாலகிருஷ்ணன். அந்த பணம் 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கம்பெனி நிறைய பண்ணி ஒரு பெரிய பங்களா காருன்னு ஒரு ஆஃபீஸ் ஆகிடுவான். இவர் முருகன் கோயிலுக்கு டொனேஷன் பண்ணி இவர் கொஞ்சம் லாஸ் ஆகி ஒரு வைரவேல் பண்ணதுக்காக ஒரு கோயிலுக்கு ஆர்டர் கொடுப்பாரு, திருச்செந்தூர் மாதிரி கோயிலுக்கு வைரவேல் பண்ணதுக்காக கொடுப்பாரு. அதில் ஒரு 5 லட்ச ரூபா ஷார்ட்டேஜ் வரும். நம்ம பழைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தோமே, அவன் பெரிய ஆளாயிட்டான், அவன் நமக்கு ரொம்ப தரணும் பணம், அட்லீஸ்ட் நம்ம இந்த 5 லட்சத்தையாவது நம்ம கொடுத்த காசையாவது ஃபஸ்ட்டு கேட்போம் விட்டு அவர் வருவார். வந்து பார்த்தா எப்படா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நீ என்ன இருக்கா, என்ன பார்க்க வந்த,
இல்லைடா நம்ம ஒரு பார்ட்னராக தொழில் ஆரம்பித்தோம் அப்படிங்கிற அவர் கோபாலகிருஷ்ணன் முகம் மாறும். நான் கொடுத்தேன்ல 5 லட்சம், அதை வச்சு தானே நீ 5 லட்சம் போட்டு தானே இந்த தொழில் இவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிலாம் பண்ணிட்ட, அந்த 5 லேக்ஸை கொடு, நான் அப்புறம் லாபத்தில் அப்புறம் கணக்கு பார்த்துக்கலாம். எந்த லாபத்தை யார் கணக்கு பார்க்குறது? நீ யார்? நீ எங்கே 5 லேக்ஸ் கொடுத்த, எப்போ கொடுத்த? இதுக்கிடையில் இந்த சுக்கு காப்பிக்காரன் செத்து போயிடுவான். செத்துட்டான். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா, நான் அவன்கிட்ட பணம் வாங்கவே இல்லை, எங்கே வேணாலும் போ, நான் விட மாட்டேன்டா, முருகனுக்கு சாட்சியாக நின்று என்கிட்ட பணத்தை வாங்கினேன், நான் போய் கோர்ட்டில் சொல்லுவேன்டா. கோர்ட்டுக்கு வந்தால் ஜட்ஜு கேட்பார், ஐயா நான் எனக்கு 5 லட்சம் கொடுத்தேன், பெரிய பணக்காரன் ஆகிட்டான், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டான், நான் 5 லேக்ஸ், அவன் 5 லேக்ஸ் கொடுத்தேன், நீங்கள் கொடுத்ததுக்கு ஏதாவது சாட்சி இருக்காது? சாட்சி இல்லைங்க, அந்த முருகன் தாங்க சாட்சி. ஜட்ஜு கேட்பார், முருகன் எப்படிங்க சாட்சி சொல்ல வருவார்? அவர் எப்படி வருவார்? நான் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல ஐயா, நான் அந்த தேதியில் 5 லட்ச ரூபா ட்ராப் பண்ணேன் ஐயா, அது பயன்படுமாயா? நீ செலவழிக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம், நீ எதுக்கோ பயன்படுத்தலாம், அவன்கிட்ட கொடுத்தங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? முருகனை தவிர வேறு யாரும் சாட்சி இல்லையா? இப்போ சுக்கு காப்பிக்காரன் கோர்ட்டில் உள்ள வருவான், நான் சாட்சி இருக்கேன் சாமி, நீங்கள் யார்? நான் தான் சுக்கு காப்பி போகிறேன், நான் அந்த மாதிரி சொன்னேன், இவர்கிட்ட கொடுக்க வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டார், கொடுத்தே தீர்வேன்ட்டார், நான் ஏதோ ஒரு சாட்சி வச்சுக்கங்கன்னு சொன்னேன். ஆமாம் ஐயா இவர் இருந்தாரியான்னு இவர் சொல்லுவார். நான் இவன் சாட்சியெல்லாம் சுக்கு காப்பிக்காரன் சாட்சியை கோர்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுக்கும். அந்த தேதியில் சொன்னான் வச்சான் போனான், அந்த தேதியில் இவன் இங்கே இருந்திருக்கான், ஆடி மாதம் 1ஆம் தேதி ஆனால் அதே ஆடி மாதம் 1ஆம் தேதி பேங்கில் ட்ராப் பண்ணியிருக்கான், கணக்கு சரியாக வருத சொல்லிட்டு இது பணம் வாங்கினது உண்மை தான், வாங்கினப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆள் ஏதோ ஏமாத்துறாரு, இவரை பார்த்தா அப்படி தெரியலை, ஏன்னா இவர் கோயிலுக்கு தான் கேட்குறாரு, வைரவேல் பண்ணுறதுக்காக கேட்குறாரு, இவர் கொடுக்க தொகையை தான் கேட்பார், கொடுக்காத தொகையை இவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த பணத்தை திருப்பி கொடுத்தாகணும், வட்டி கொடுக்குறே இல்லையா அந்த 5 லட்சத்தை கொடுத்தாகணும், ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். ஹாப்பி ஆகிட்டு இப்போ அந்த படத்தில் சுக்காப்பிக்காரன் வந்தான். இப்போ நம்ம படத்தில் கொஞ்சம் ஒரு மேட்ரு பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த சுக்காப்பிக்காரனை தேடி வருவார். யார்? இந்த அம்மா தேடி போனாங்க இல்லையா, தேடி போனாருன்னா அவர் வீடை கண்டுபிடிப்பாங்க. அந்த வீடுங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு தான் சுக்காப்பிக்கார வீடு. அம்மானு கதவை தட்டுவாங்க, நீங்கள் யாருங்கன்னா இந்த மாதிரி சுக்காப்பிக்காரை பார்க்குவாங்க, அவர் செத்து 3 மாதம் ஆச்சாங்க. 3 மாதம் ஆச்சா? வீட்டில் சாட்சி யார் ஒன்று சொன்னால் முருகனே சாட்சி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டுகளை கொஞ்சம் அப்படி கற்பனை பண்ணி பாலிஷ் பண்ணிட்டு, இனிமேல் உள்ள பக்தி படங்களை நீங்கள் ட்ரமாட்டிக்காக சாமி வேலையோட வந்து இறங்குது பழைய படங்கள் மாதிரி பண்ணாமல் மனித ரூபத்தில் சாமி படங்கள் பண்ணால் கொஞ்சம் போகும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பேஸில் தான் இப்போ குலசை முத்தாரம்மான்னு ஒரு கதை பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து மூக்குத்தி அம்மனில் கிண்டல் கேலி பண்ணி சாமி படம் பண்ணாங்க. இது வந்து லைஃப்பில் நமக்கு ஒரு அங்கங்கே ஒரு உதவியில் சாமி பண்ணிகிட்ருக்கோம், யார் மூலமோ பண்ணோம், யாருன்னு தேடி பார்த்தீங்கன்னா சாமியாக இருக்கும். உங்களுடைய நேரத்தின் கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.